Taste the Daily. தமிழுடைய எழுச்சி பயணம் 4ஆம் கட்ட சுற்றுப்பயணம் 1/9/2025 முதல் 13/9/2025 வரை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடனான லட்சியமாக கொண்டு 1/9/2025 முதல் 13/9/2025 வரை 4ஆம் கட்டமாக கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு சட்டமன்ற தொகுதி வாரியாக புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 1/9/2025 திங்கட்கிழமை மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியிலும், மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலும், விருதுநகர் கிழக்கு மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய எழுச்சி பிரச்சாரம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2/9/2025 செவ்வாய்க்கிழமை மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதி, மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும், மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3/9/2025 புதன்கிழமை மதுரை மாநகர் மாவட்டம் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியிலும், மதுரை மையம் மத்திய சட்டமன்ற தொகுதியிலும், மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்ற பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4/9/2025 வியாழக்கிழமை மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியிலும், உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியிலும், அதே போன்று தேனி கிழக்கு மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலும் பிரச்சாரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5/9/2025 அதாவது வெள்ளிக்கிழமை தேனி மேற்கு மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியிலும், போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலும், தேனி கிழக்கு மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தீவிர எழுச்சி உரையாற்ற பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6/9/2025 சனிக்கிழமை திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியிலும், திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியிலும், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும், திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டன்சித்திரம் சட்டமன்ற தொகுதியிலும், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9/9/2025 செவ்வாய்க்கிழமை கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் சார்பில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியும், கிழத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பிரச்சாரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10/9/2025 புதன்கிழமை கோவை புறநகர் தெற்கு பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியிலும், வால்பாறை சட்டமன்ற தொகுதியிலும், திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11/9/2025 வியாழக்கிழமை திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியிலும், தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலும், திருப்பூர் மாநகர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12/9/2025 வெள்ளிக்கிழமை திருப்பூர் மாநகர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியிலும், திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியிலும், திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 13/9/2025 சனிக்கிழமை கோவை மாநகர் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும், கோவை புறநகர் தெற்கு சூலூர் சட்டமன்ற தொகுதியிலும், கோவை புறநகர் வடக்கு அவிநாசி சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி பிரச்சாரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்திற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும், புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தின் போது சம்பந்தப்பட்ட மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகள், மாவட்ட சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிர்வாகிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும்
தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியோட ஒப்புதலோடு இந்த சுற்றுப்பயண அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.